ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் மோர் குழம்பு அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னலான ரெசிபியாகவும் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஊற வைக்க வேண்டியது பார்த்துடலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஸோ தோரம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இதுக்கு அரைக்க வேண்டியது பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் வாசனைக்கு தான் ஆட் பண்ணுறோம். அதே சமயத்தில் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே வாசனைக்கு தான். ஜாஸ்தி ஆட் பண்ணால் கசக்க ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தனியா ஆட் பண்ணிக்கணும். தனியாவும் வாசனைக்கு தான். எதுவுமே கூட ஆட் பண்ணக்கூடாது. மோர் குழம்புக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஓரளவு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ப்ரௌன் ஆகுது பருப்பு. இது கூட ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி பழுத்த பச்சை மிளகாவை பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோர் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. மஞ்சள்லேருந்து டார்க் மஞ்சளாக வரும். அப்படின்னா இது கூடவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தோரம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கடாயோட சூட்டுக்கே இதை வறுத்துக்கலாம். சுத்தட்ட அந்த மாய்ஸ்சர்லாம் போகும். மோர் குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். நான் கடாயை ஆஃப் பண்ணிட்டேங்க. கடாயோட சூட்டுக்கு தான் இது எல்லாமே பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் சேரும். மோர் குழம்பு கொஞ்சம் தேங்காய் போட வேண்டியிருக்கும். துருவி வேலை போடலாம். நான் அன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். திட்டமாக போட்டால் போகிறோம். ஒரு 4 இல்லை 5 ஸ்லைஸ் போடுங்க சின்னதாக. இல்லைன்னா மோர் குழம்பு ரொம்ப திக்காகிடும். அவ்வளோதாங்க. எல்லாம் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இப்போ அரைக்கும்போது மோர் குழம்புக்கு பால் விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம். பால் விட்டால் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மோர் குழம்பு போட வேண்டிய காய் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சவுச்சோ போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தோடனே குக்கர் ப்ரெஷர் இருக்கும்போதே ஸ்டீம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டால் சவுச்சோ நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ப்ரெஷர் இருக்கிறச்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸ்டீம் எடுத்துகிட்டு சவுச்சோ நல்லா வெந்திருக்கு. இது நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ மோர் குழம்புக்கான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் விட்டு, அந்த மசாலாவை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுடலாம். திக்காக தான் இருக்கும். வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போ இது ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு நுரைச்சி வர அளவுக்கு சூடாகட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். பாருங்கள், ஓரளவு நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப திக்குன்றதுனால. இப்போ நல்லா சூடாகிட்டு நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 கரண்டி கெட்டி தயிர் விடலாம். தயிர் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
தயிர் விட்டப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பு எரிய வேண்டாம். லைட்டாக சூடான உடனேவே அணைச்சிடலாம், இல்லை திரிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ அதுக்கு வேண்டிய தாளிப்பு போட்டுடலாம். மோர் குழம்புக்கு எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் விட்டு அதில் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, மிளகாய் நல்லா செவக்க வறுக்கட்டும். வாசனை அப்போ தான் இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டலாம். கடைசியாக தாங்க தாளிக்கணும். மோர் குழம்புக்கு ரொம்ப நல்ல வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும். மோர் குழம்புக்கு வெண்டைக்காவும் போடலாம், இல்லை வெள்ளை பூசணிக்காய் கூட போடலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.